நிறைய பொண்ணுகள் வரல. தமிழுக்கு ஒரு புது வில்லி. இந்த வருஷம் தங்களால நிலைய விக்ரம், இந்த படத்துல அஜித், விடுதலையில விஜய் சேதுபதி. இது அஜித் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட். இன்னைக்கு வெள்ளை தாடி வச்சு நடிக்கிறாங்க இல்லையா, அவங்க பாராட்டணும். அப்படி கிடையாது. ரஜினிகாந்த் அவருக்கு மேக்கப் பண்ண ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. விஜய் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. பட் அஜித் பெர்ஃபார்மன்ஸ்க்காக பார்க்கலாம், யாருன்னா பார்க்கலாம், போர் அடிக்காது. பழைய படம் இது பண்ணாங்க கோட்டா, அர்ஜுன் இந்த அர்ஜுன் ஷூட் பண்றாரு, அஜித் ஷூட் பண்றாரு. அஜித் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். கமலஹாசன் எவ்வளவு நல்லா நடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அஜித் இதுல ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. த்ரிஷாக்கு அவ்வளவு வேலை கிடையாது. த்ரிஷா எல்லாம் ஹையஸ்ட் வந்தா வெள்ளை முடி வச்சு நடிக்கிறா ஒரு ஸ்டார், தைரியமா நடிக்கிற ஸ்டார் அஜித் தான். அண்ட் அர்ஜுன் வைஃப், அவர் பேர் என்ன எனக்கு தெரியல, இல்ல அர்ஜுன் வைஃப் ரொம்ப நல்ல கேரக்டர். தமிழுக்கு ஒரு வில்லி. அசர்பைஜானில ஷூட் பண்ற தேவை கிடையாது. த்ரிஷா கேரக்டர் கொஞ்சம் டம்மியா தான் இருக்கு. அர்ஜுன் கேரக்டர் நல்லா இருக்கு. அர்ஜுன் கேரக்டர் கொஞ்சம் இடத்துல டைலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சின்ன தப்பெல்லாம் இருக்கு. த்ரிஷாவை கேட்கிறாரு அஜித், உனக்கு ஒன்னும் ஆகல இல்லையாட்டு. பயங்கர ஸ்கிட்டா இருக்கு. நீங்க இங்க பாக்குற லொகேஷன்ஸ் எல்லாம் நம்ம இந்தியால ஷூட் பண்ணிக்கலாம், செங்கல்பேட்ல ஷூட் பண்ணிக்கலாம், சோலாவரம்ல ஷூட் பண்ணிக்கலாம், சித்திரதுர்கால ஷூட் பண்ணிக்கலாம், நைவேலியில ஷூட் பண்ணிக்கலாம். அஜித் நிறைய அடி வாங்கிட்டே இருப்பாங்க. வேற ஸ்டார்ஸ் எல்லாம் அடி வாங்க மாட்டாங்க. ஃபைட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி. கடைசி 20-25 மினிட்ஸ் சுப்ரீம் சுந்தர் பிரேக் டவுன் என்ற ஒரு படம் 1997 வந்த படம். Kill them with your success, bury them with your smile. உண்மையா இருக்கணும்னா சில நேரத்துல ஊமையா இருக்க வேண்டியதா இருக்குங்க. வரங்க. பிரேக் டவுன் என்ற ஒரு படம் 1997 வந்த படம். அது அப்படியே ரைட்ஸ் வாங்கிட்டு பண்ணிருக்காங்க நினைக்கிறேன். படம் ரொம்ப நல்லா இருக்கு. பிளஸ் படத்துல என்னென்ன நல்லா இருக்குன்னா, அஜித் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். கமலஹாசன் எவ்வளவு நல்லா நடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அஜித் இதுல ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. வெள்ளை முடி வச்சு நடிக்கிறா ஒரு ஸ்டார், தைரியமா நடிக்கிற ஸ்டார் அஜித் தான். அஜித் நிறைய அடி வாங்கிட்டே இருப்பாங்க. வேற ஸ்டார்ஸ் எல்லாம் அடி வாங்க மாட்டாங்க. அவங்க வில்லன்ஸ் அவங்க தான் அடிச்சிட்டு இருப்பாங்க. இதுல படத்துல 50% ஃபைட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி. கடைசி 20-25 மினிட்ஸ் சுப்ரீம் சுந்தர், இவங்க தான் கங்குவால கூட ஃபைட்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபைட்ஸ் எல்லாம் ரொம்ப நேச்சுரலா இருக்கு. ரொம்ப நேச்சுரலா. அசர்பைஜானில ஷூட் பண்ற தேவை கிடையாது. ஓகே, அசர்பைஜானியன் கல்ச்சர் வேற, அது ரொம்ப ட்ரெடிஷ்னல் கல்ச்சர். அங்கே இருந்தாலே ஒரு சாங் எடுத்து போட்டிருக்கலாம். அது ரொம்ப ட்ரெடிஷ்னல் கல்ச்சர். எக்ஸ்ட்ராடினரி டான்சஸ் இருக்கு. நீங்க இங்க பாக்குற லொகேஷன்ஸ் எல்லாம் நம்ம இந்தியால ஷூட் பண்ணிக்கலாம், செங்கல்பேட்ல ஷூட் பண்ணிக்கலாம், சோலாவரம்ல ஷூட் பண்ணிக்கலாம், சித்திரதுர்கால ஷூட் பண்ணிக்கலாம், நைவேலியில ஷூட் பண்ணிக்கலாம். ஒண்ணு என்னன்ட்டு ஒரு 2 தாபால ஹைவேல நடக்கிற மாதிரி கதை. அங்கே ஒரு கொஞ்சம் கேரக்டர்ஸ் எல்லாம் வருது. அது ஃபாரினர்ஸ், நம்ம பெங்களூர் போனா 50,000 ஃபாரினர்ஸ் சுத்திட்டே இருப்பாங்க. அதுல நீங்க யாரன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். பட் டெஃபினட்டா அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் இடத்துல டைலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சின்ன தப்பெல்லாம் இருக்கு. த்ரிஷாவை கேட்கிறாரு அஜித், உனக்கு ஒன்னும் ஆகல இல்லையாட்டு. பயங்கர ஸ்கிட்டா இருக்கு. அது ரொம்ப கேஜுவலா இருக்கு. அது அந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கணும். அனிருத் அவ்வளவுதான், போன எல்லா படத்தோட கொஞ்சம் பெட்டர் அவ்வளவுதான். தவிர அவங்களால இந்த மாதிரி படத்துக்கு பேடுன்னு சொல்ல ரொம்ப ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா ரொம்ப இன்னும் நல்லா பண்ணிக்கலாம். அர்ஜுன் கேரக்டர் நல்லா இருக்கு. அர்ஜுன் கேரக்டர் பழைய படம் இது பண்ணாங்க கோட்டா, லியோட இந்த படம் கேரக்டர் நல்லா இருக்கு. நிறைய ட்விஸ்ட் வருது. ட்விஸ்ட் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வெல்ல என்ன பண்றாரு, அர்ஜுன் இந்த அர்ஜுன் ஷூட் பண்றாரு, அஜித்தை ஷூட் பண்றாரு. அப்ப நமக்கு கதை எப்படி போகுதுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்க்கு அப்புறம் இன்டர்வல் மேல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்.
பட் ஆக்சுவலி அவர் அர்ஜுன் அஜித்தை ஷூட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி நிறைய கிளைமேக்ஸ் போறது. த்ரிஷாக்கு அவ்வளவு வேலை கிடையாது. த்ரிஷா எல்லாம் ஹையஸ்ட் வந்தா ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வர்றாங்க. பழைய பிளாஷ்பேக் எல்லாம் காட்டுறாங்க. இது ஒரு ஹைவே. நம்ம இந்தியால ஒரு 500 ஹைவே இருக்கு. எங்கன்னா ஷூட் பண்ணிருக்கலாம். அசர்பைஜானுக்கு போகாம அது நீங்க இன்னொரு ஒரு 15 கோடி ரூபாய் சேவ் இருக்கு. அஜித் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. பழைய படங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். இந்த வருஷம் தங்கலாலன்ல விக்ரம், இந்த படத்துல அஜித், விடுதலையில விஜய் சேதுபதி, இவங்க எல்லாம் ரொம்ப 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 நல்லா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்றது தமிழ் சினிமாக்கே ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயம். அண்ட் அர்ஜுன் வைஃப், அவர் பேர் என்ன எனக்கு தெரியல. இல்ல அர்ஜுன் வைஃப் ரெஜினா. ரொம்ப நல்ல கேரக்டர். ஒரு தமிழுக்கு ஒரு வில்லி, தமிழுக்கு ஒரு புது வில்லி அப்படி அவ்வளவு யூஸ் பண்ணல. ரொம்ப நல்லா பண்ணிருக்கு. அவ கேரக்டர் நல்லா. அப்படி பார்த்தா த்ரிஷா கேரக்டர் கொஞ்சம் டம்மியா தான் இருக்கு. அவ்வளவு யூஸ் பண்ணல. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு சாங்கு டான்ஸ் வருது, சொல்லிக்கிற மாதிரி இல்ல. அர்ஜுன் நான் சொல்றேன் ஒரு 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 10 சீன் வர்றாங்க, சாலிட் சீன். ஐ திங்க் அஜித் ஒரு 30 சீன்ஸ் 25 சீன்ஸ் வர்றாங்க. பட் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவங்க சோகமா பண்றது, கோவப்படுறதோ, அழுறதோ, எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அந்த லாஸ்ட் 3 ஃபைட்ஸ் சுப்ரீம் சுந்தர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் போட்டோகிராஃபிக்காக பார்க்கலாம், அஜித் பெர்ஃபார்மன்ஸ்க்காக பார்க்கலாம், யாருன்னா பார்க்கலாம். போர் அடிக்காது. ரொம்ப நல்ல நான் சொன்னேன் இல்லையா, இப்ப வேற நீங்க எல்லா ஸ்டார்ஸ் எடுத்தா அவங்க அவரு யார் எந்த வில்லன் கிட்டயோ வில்லன் குரூப் கிட்டயோ அடி வாங்கவே மாட்டாரு. இதுல இவர் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபைட்ல எல்லாம் அடி வாங்கிட்டே இருக்காரு. ஸோ இது டோட்டலி டிஃப்ரெண்டான ஹீரோ. கடைசியில தான் அவங்க லாஸ்ட் 2 ஃபைட்ஸ்ல தான் அவங்க ஃபைட் பண்றாங்க தவிர இதுல அடி வாங்கிட்டே இருக்கு. நம்ம வேற ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காருல்ல, அவங்க யாருக்கிட்ட அடி வாங்கி பார்த்துருக்கீங்களா? இல்லவே இல்லை, அவங்க அடிச்சிருப்பாங்க. இல்ல ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நான் ஒரு பழைய படங்களை பார்த்திருக்கேன். அமர்க்களம், முகவரி, வாலி அதெல்லாம் பார்த்திருக்கிறேன். ரீசெண்டா அவங்க அதுக்கப்புறம் வந்த படங்கள் நம்மள பார்க்கல. ஒரு வெரி குட் ஆக்சுவலி ஒரு கேரக்டர் ஹீரோவா பண்ணிருக்காங்க. பட் இது அஜித் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டு. இன்னைக்கு நிறைய பொண்ணுகள் வரல. 9 மணிக்கு ஷோக்கு ஒரு 8 பேரு, 9:30 ஷோக்கு ஒரு 12 பேர் வந்தாரு. ஒருவேளை பயங்கர கூட்டம் வரும், இல்லைன்னா ஸ்டாம்பீட் ஆகும், அப்படி வராம இருக்கலாம். பட் வெள்ளை தாடி வச்சு நடிக்கிறாங்க இல்லையா, அவங்க பாராட்டணும். அப்படி கிடையாது. ரஜினிகாந்த் அவருக்கு மேக்கப் பண்ண ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. விஜய் ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. பட் யாரும் பார்க்கல. பட் இது பிரேக் டவுன் ஒரு ஹாலிவுட் படம். அதை நான் ட்ரைலர் பார்த்தேன் நேற்று நைட்டு. அந்த படம் அப்படியே பர்மிஷன் வாங்கி பண்ணிருக்காங்க. பட் பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. படம் ரொம்ப நல்லா சொல்லட்டா எல்லாமே சொல்லலாம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம்.